பிரியாணி, நெய் சோறு இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, இந்த மஞ்சப்பால் சோற ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். பிரியாணியே தோத்துரும் இதோட டேஸ்ட்ல. இது பண்றதுக்கு குக்கர்ல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், அது கூடவே ரம்ப இல, ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம வந்து ஒரு 5 கொத்து கருவேப்பில வந்து இந்த மாரி முழுசா காம்போடயே போட்டுருங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வாசமாவும் இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா, இதில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணி, உப்பு போட்டு நல்லா இந்த மாரி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி வந்து ஆட் பண்ணுங்க. 2டே விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா, நம்மளோட சூப்பரான இந்த மஞ்சப்பால் சோறு ரெடி ஆயிடும். பிரியாணியே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு இதோட வாசனையும், டேஸ்ட்டும் வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.